வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில அரசுகளுக்கான 1,0203 கோடி ரூபாய் வரி பகிர்வு நிதியை விடுவித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு 4,144 கோடி ரூபாயை விடுவித்து உத்தரவு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாய் விடுவிப்பு. குறைந்தபட்சமாக கோவாவுக்கு வெறும் 392 கோடி ரூபாய் ஒதுக்கி மத்திய அரசு அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 8வது மத்திய ஊதிய குழு பரிந்துரையின்படி 49 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என தகவல். செப்டம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் 1.89 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத வசூலை காட்டிலும் 9.1% அதிகம் என தகவல். டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். இரண்டு நாள் பயணமாக இன்று ராமநாதபுரம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை நடைபெறும் அரசு விழாவில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். முதலமைச்சர் வருகையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை. மதுரை மாவட்டத்திலும் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நாடு முழுவதும் விஜயதசமி பண்டிகை இன்று கோலாகல கொண்டாட்டம். அம்மன் கோயில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. உலகினை படைத்தவள் பர்வதவர்தினி உயிர் குலம் இன்புறச் செய்பவளே திருமால் மாயினி சிவனின் பத்தினி ஜெய மகிஷாசுரமர்தினியே நந்த கோபாலனின் அன்பு மனோஹரி நானிலம் ஆண்டிடும் நாயகி. ஜம்மு காஷ்மீரின் சம்பாவில் உள்ள சர்வதேச எல்லையில் பலத்த பாதுகாப்பு. விஜயதசமி தசரா பண்டிகையை முன்னிட்டு உச்சக்கட்ட நடவடிக்கை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நாளை கரையை கடக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து எண்ணூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தூத்துக்குடி, கடலூர், நாகை உள்ளிட்ட துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. பாஜக உண்மை கண்டறியும் குழு மணிப்பூர் மற்றும் உத்தரப்பிரதேச மரணத்திற்கு செல்லாதது ஏன்? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. அரசியலுக்காக சொல்ல சார் உங்களுக்கு அதே அந்த உண்மை கண்டறியும் குழுவா இந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும்.
கும்பமேளாவுக்கு சென்றிருந்தால் ஒரு ஏற்புடையதாக இருந்திருக்கும். குஜராத்தில் பாலம் இடிஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தால் ஒரு ஏற்புடையதாக இருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமாக விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் 10 ரூபாய் பாலாஜி பதறுவது ஏன்? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்து அதிமுக தலைமை அறிக்கை. கரூர் சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ள நிலையில் குற்றச்சாட்டுகளை வதந்தி என கூற வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றமும் ஒருநபர் ஆணையமும் விசாரணை நடத்தும் நிலையில் செந்தில் பாலாஜி பதற்றம் அடைவது சந்தேகத்தை எழுப்புவதாக அண்ணாமலை விமர்சனம். கரூர் கொடும் துயரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பி அரசியல் செய்கிறது பாஜக. தமிழகத்தில் வேண்டுமென்றே பிரச்சினை செய்ய முயற்சிப்பதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் KN நேரு பேட்டி. பிஜேபிக்காரங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, என்ன அதுக்கெல்லாம் அந்த ஆளுங்கட்சி அவங்க ஒன்றும் செய்யல, நிதி கொடுக்கல, கேட்டுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு திட்டத்துக்கு கேட்குறான், அது கொடுக்கல. ஆனால் இதுக்கு மட்டும் 8 MP வராங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிஜேபி எந்த குரலும் கொடுக்கல. எங்கே இந்த மாதிரி இது வருதோ அதை தேடி பிடிச்சி இந்த கெட்ட பேர் உண்டாங்கிறதுக்காக வராங்க. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக தாவேக பிரச்சார கூட்டங்கள் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அடுத்த 2 வாரங்களுக்கான விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என்றும் தகவல். தாவேக தலைவர் விஜயின் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் வரை தடை கோரிய மனு மீது நாளை விசாரணை. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. தினேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் இன்று. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுவிலக்கு அமலாக்க பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை பணியாளர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் குறித்து மாநில மகளிர் ஆணைய தலைவி நேரில் விசாரணை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குமாரி உறுதி. போயிட்டு 10 மணிக்கு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஸோ காவல்துறை அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் மெயினாக இங்கே வந்தது, அந்த பெண்ணுக்கு சேஃப்டி வேணுமா, இல்லாட்டி அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறதா, அல்லது காம்பன்சேஷன் அவங்களுக்கு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்க முடியும், அதை பற்றி பார்க்கறதுக்காக வந்தேன். அவங்க வீடியோ கால் மூலம் பேசினா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கேங்க. சென்னையில் 1 சவரன் தங்கம் ஒரே நாளில் 720 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10,950 ரூபாய்க்கு விற்பனை. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் 9ஆம் நாள் தசரா திருவிழா கோலாகலம். மாலை அணிந்து விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காளி வேடம் அணிந்தும் அக்னி சட்டி ஏந்தியும் வழிபாடு.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவை முன்னிட்டு இன்று சூரசம்ஹாரம். நள்ளிரவில் அம்மாள் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மகிஷாசுரனை வதம் செய்கிறார். தருவாளம்மா நாம வேண்டும் வரத்தை தருவாளம்மா. ஒன்பது மாநிலங்களில் மீட்பு மறுகட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள அமித் ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஒப்புதல். ஆந்திரா, கேரளா, உத்தரப்பிரதேசம், அசாம், ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் பயனடையும் என உள்துறை அமைச்சகம் தகவல். ரபி பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தகவல். டெல்லியில் அரசு பள்ளிகளில் விரைவில் அறிமுகமாகிறது RSS பாடங்கள். அம்மாநில கல்வி அமைச்சர் ஆஷிஷ் சூட் அறிவிப்பு. துணை பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்திய தேர்வில் நடைபெற்ற மோசடி தொடர்பான வழக்கு. CBI விசாரணைக்கு உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பரிந்துரை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மனித உரிமை மீறல் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கவலை. போஜ்பூர், காஷ்மீர், கில்கிட், பல்டிஸ்தான் மக்களுக்கு அடிப்படை சுதந்திரங்கள் தொடர்ந்து மறுக்கப்படுவதாகவும் கருத்து. கேரளாவில் மூச்சு திணறி தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணியின் போது நேர்ந்த துயரம். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரில் தத்தளித்த கார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் காருக்குள் சிக்கிய நபர் பத்திரமாக மீட்பு. தெலங்கானாவில் 9வது நாள் மலர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி அசத்தல். The air resonated with music. அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைந்தால் கோல்டன் டோம் எனப்படும் வான் பாதுகாப்பு திட்டம் இலவசமாக கிடைக்கும். அமெரிக்காவுடன் கனடா ஏன் இணையக்கூடாது என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி. காசா இஸ்ரேல் போர் நிறுத்தப்பட்டால்தான் நிறுத்திய போர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துவிடும். இத்தகைய செயலுக்காக தனது நோபல் பரிசு தந்தே ஆக வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் குமுறல். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 69ஆக அதிகரிப்பு. அடுத்தடுத்து 3 முறை உணரப்பட்ட நிலநடுக்கத்தில் படுகாயமடைந்த 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிலிப்பைன்ஸ் உடன் இந்தியா துணை நிற்கும். உயிர் சேதம் மிகவும் வருத்தமளிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்ற வன்முறை போராட்டம். ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் மோதல்களில் 12 பேர் உயிரிழந்த சோகம். கோப்பையை பெற BCCI ஆர்வமாக இருந்தால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகத்திற்கு வந்து தன்னிடமிருந்து கோப்பையை பெற்றுக் கொள்ளலாம். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக கோப்பையை இந்தியாவிடம் தர தயாராகவே இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் முசின் நக்வி உறுதி. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதும் டெஸ்ட் கிரிக்கெட் இன்று தொடக்கம்.
வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 89 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல். சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் 2வது முறையாக கோப்பையை வென்றார் இத்தாலி வீரர் சின்னர். இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் லென்னர் தயானி 6-2, 6-2 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி அசத்தல். ப்ரோ கபடி லீக் தொடரில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் த்ரில் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் யூ மும்பா அணியிடம் விழுந்தது தமிழ் தலைவாஸ். தி ஹூருன் இந்தியாவின் உலகின் பணக்கார நடிகர் பட்டியலில் ஷாருக் கானுக்கு முதலிடம். 12,490 கோடி சொத்து மதிப்புடன் முன்னேற்றம்.